தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/1/2025 திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் காலை 8:18 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு பிரதோஷம், மாத சிவராத்திரி. சிவனையும் வழிபட வேண்டும், அம்பிகையையும் வழிபட வேண்டும், நந்தியையும் வழிபட வேண்டும். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை அடைய வேண்டிய நாள். இந்த பிரதோஷங்கிற சொல்லில் பாருங்கள், தோஷம் இருக்கு. வாழ்க்கையில் எந்த தோஷம் இருந்தாலும் அதை அகற்றுகின்ற ஆற்றல் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டு. நான் முன்னதாகவே சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மதுரை, அவங்க என்ன பண்ணாங்க, ரிஷபராசி அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 100 இடத்துல ஜாதகம் பார்த்துட்டேன், எதுவுமே பொருந்தலை, கல்யாணமே முடியலை, என்ன கோயில் வழிபாடு வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. என்ன ராசின்னு கேட்டேன். அப்புறம் காமிச்சாங்க, அது ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம். சரி, நீங்கள் நந்தியை கும்பிடுங்க அப்படின்னு. நாங்கள் நாளைக்கே போகிறோம் அப்படின்னாங்க. இல்லை பிரதோஷத்துக்கு போங்க, தொடர்ந்து 8 பிரதோஷத்துக்கு போங்க, இந்த மாதிரி வழிபாடுகள் வச்சுங்க, என்ன பாட்டு படிங்க, இந்த மாதிரி அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேம். என்ன ஆச்சரியம், பிரதோஷம் அந்த ஒரு மாதத்தில் நல்ல இடத்துலேருந்து பேச்சு வந்துச்சு, வெளிநாட்டு மாப்பிள்ளை வந்துச்சு. பிரதோஷத்தன்னைக்கே பெண் பார்த்து, பிரதோஷத்தன்னைக்கே நிச்சயதார்த்தம் பேசி முடிச்சுக்கிட்டாங்க. பிரதோஷத்தன்னைக்கே கல்யாண தேதியும் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஓராண்டு கழிச்சு என்ன ஆச்சரியம்னா, பிரதோஷத்தன்னைக்கே ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த பிறந்த குழந்தைக்கு என்னையா பேர் வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நந்தியினுடைய அடிப்படையில் பேர் வைக்கணுங்கிறதுனால பெண் குழந்தைங்கிறனால நந்தினின்னு வச்சு கொடுத்தேன். காரணம் என்னன்னா, பிரதோஷத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. தடைக்கற்களையெல்லாம் படிக்கற்களாக மாற்றிய ஆற்றல் இந்த பிரதோஷ நேரத்திலே நந்தியை கும்பிடுவதனால உண்டாம். பிரதோஷத்தில் அபிஷேகத்தை பெருமையாக ஏற்கிறாய், பேரருளால் வணங்குவோரின் பிரச்சனையும் தீர்க்கிறாய், வரலாறு படைக்கும் விதம் வாழ்வமைத்து கொடுக்கின்றாய், வந்து காதில் குறைகள் சொன்னால் அடுத்த நொடியில் தீர்க்கிறாய். நந்தி காதில் குறைகள் சொன்னோம்னா அடுத்த நொடியில் தீருமா. பன்னீரிலே குளிக்கிறாய், பரமனுடன் இருக்கிறாய், கண்ணீருடன் வந்த மாதர் கவலைகளும் தீர்க்கிறாய், புண்ணியத்தை கொடுக்கிறாய், புதிய பாதை வகுக்கிறாய், எண்ணியதை நிறைவேற்றி இனிய வாழ்வும் தருகிறாய்னு சொல்லி நந்திக்குரிய ஒரு துதிப்பாடல் உண்டு. அந்த மாதிரி நந்திக்குரிய நாள் என்று பிரதோஷம். ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தடை இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இந்த அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியும் பெருமானையும் சிவனையும் முயவளையும் நீங்கள் வழிபட்டால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து போற்றும் விதத்தில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார்கள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு அலைபேசி வழியில் வரும் தகவல் நல்ல தகவலாக எடுக்கும். உங்களுடைய ராசிநாதன் 3 முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமாக உடன்பிறப்புகள் வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும், இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும், இறை நாமங்களை வாசித்து செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவது வழக்கம். இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் நந்தியை வழிபாடு செய்யுங்கள். அதிகாலையிலேயும் நீங்கள் வழிபடலாம். பிரதோஷ நேரத்தில் மாலை நேரத்திலும் அபிஷேகம் செய்து வழிபடலாம். நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை சேர்க்கும். என்றாலும் கூட இன்றைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருங்கள். வீடு தேடி வீண் வம்பு வழக்குகள் வரலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பணியாளர்களாலும் உங்களுக்கு பிரச்சனை, பக்கத்தில் இருப்பவர்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் கூட தென்படும். இன்றைக்கு எதையும் யோசித்து செய்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்கின்ற நாள். உடனுக்குடன் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று உங்களுக்கு இன்று அபிவிருத்தி ஆகின்ற நாள் தான். 4ஆம் இடத்திலே கேது இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லைகள் இருந்தாலும் கூட மாற்று மருத்துவம் உங்களுடைய உடல்நலத்தை சீராக்கும். அது மட்டுமல்ல, அஷ்டமத்தில் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. சூரியனோடு இணைந்திருக்கின்றார். நீங்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த ஏதாவது ஒரு நல்ல பதவிகள் இப்பொழுது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்தில் இருந்தால் கூட மேலதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள், இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு நல்ல தகவல் இல்லம் தேடி வருகின்ற நாளாகவே இருக்கின்றது. நம்பிக்கைகள் நடைபெற நந்தியையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுகின்ற நாள். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். செல்வ நிலை உயர சிநேகிதர்களின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு உண்டு. ராகு நல்ல இடத்தில் இருக்கின்றார். எனவே அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இடம் மாறலாமா, வீடு மாறலாமா, அல்லது உத்தியோக மாற்றமே உறுதியாக்கி கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு இன்று விடை கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை என்று கருதுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு
உங்களுக்கு யோகமான நாளாக மாற சிவன் உமையவளையும் நந்தியையும் வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சனி சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். நம்பி செய்த காரியம் நல்லபடியாக முடியும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகளும் நல்ல விதமாக முடியலாம். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகும். குருவினுடைய பார்வை 2 பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியிலும் நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். எங்கிருந்தோ இருந்து படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை நீங்கள் தொலைபேசி வாயிலாக பேசிக்கொண்டே இருப்பவர்கள். அவர்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஊருக்கு வருவதற்காக ஆயத்தம் செய்கிறோம் என்று சொல்வார்கள். அவருடைய கடமைகளை நீங்கள் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. பிள்ளைகள் வழியிலும் சந்தோஷ தகவல் வருகின்ற இந்த நாளில் பெருமைப்படத்தக்க விதத்தில் வாழ்க்கை அமைய பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்தப் போகின்றீர்கள். தொழில் இருந்த உறவினர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். கட்டிடம் கட்டும் முயற்சி பாதியில் இருக்கிறது என்ற கவலை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். 10 செவ்வாய் இருப்பதனாலே உங்களுக்கு புகழ்பெற்றவர்களின் ஒத்துழைப்போடு புனித பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தொழிலிலும் நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாள். நந்தி வழிபாடு மேலும் நன்மைகளை சேர்க்கும். துலாம் ராசி நேயர்களே, கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். உற்றார் உறவினர்களும் உங்களை விட்டு விலக நேரிடும். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது கொஞ்சம் தாமதப்படலாம். அஷ்டமத்திலே குரு இருப்பதனாலே அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் இந்த நாளில் உங்களுக்கு வழிபாடுகளை கை கொடுக்கும். குறிப்பாக சிவாலயம் சென்று நந்தியை வழிபடுவது நல்லது. பிரதோஷ வழிபாடு பெருமையை சேர்க்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புகின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். கட்டிய வீடு பாதியில் இருக்கிறது என்ற கவலை அகலும். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமையின் ஆதரவு தக்க விதத்திலே கிடைக்கும். ராகு 5 இருப்பதால் பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல் கிடைக்கப் போகிறது. அயல்நாட்டில் பணிபுரியும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் மூலமாக ஆதாயம் தரும் தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்திலே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் கூட சுக்கிரன் கூட இருப்பதனாலே உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் நீங்கள் வைத்தியத்தை மாற்றி பார்க்கின்ற பொழுது மாற்று மருத்துவம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சீராக்கி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர விரும்புவீர்கள். இன்று மாலை பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகளும் உங்களுக்கு வரலாம். சிலருக்கு சொத்து விற்பனையின் மூலமாக சில ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடும். நினைத்த அளவிற்கு விற்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அதே நேரத்தில் 2 சூரியன் இருக்கின்றார். எனவே கொஞ்சம் கோபத்தோடு நீங்கள் பேசக்கூடிய சூழல் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முட்டுக்கட்டைகள் வரலாம். எனவே எதையும் செய்ய நினைத்தால் கொஞ்சம் கனிவோடு பேசுங்கள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும். அதே நேரத்தில் நந்தி வழிபாடு மேலும் நன்மைகளை சேர்க்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமாதிபதியும் 6க்கு அதிபதியும் ஒன்றாக இணைந்து குறு பார்வை பதிவதனாலே உங்களுடைய மனக்குழப்பம் அகலும். ஏக்கங்கள் அகல எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கடன் சுமை குறைய புது யுக்திகளை கையாளுவீர்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றால் நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. 6 செவ்வாய் இருக்கின்றார். 11ஆம் இடத்துக்கு அதிபதி 6 இருப்பதனாலே உத்தியோகத்திலே உங்களுக்கு ஊதிய உயர்வு தானாகவே வரலாம். முயற்சி எடுக்காமலே கிடைக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள். 2 சனி இருப்பதால் கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலும். கும்பராசி நேயர்களே, இன்று நீங்கள் நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். மேலதிகாரிகளின் கெடுபிடியின் காரணமாக மனக்கவலையோடு இருந்த உங்களுக்கு இன்று மேலதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு உங்களுக்கு நல்ல குணத்தோடு உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு மேற்பார்வையாளர்களாக வரக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் குரு 4 இருப்பதனாலே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. சுகஸ்தானம் பலமடைகிறது. சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனி குறைவு
தான். ஏனென்றால் ஜென்மச்சனி உங்களுக்கு முக்கால் திட்டம் முடிந்து விட்டது. இதற்கு பிறகு இனி குடும்பச்சனியாக வருகின்ற பொழுது குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடைபெறும். சனிப்பெயர்ச்சி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தியையும் வழிபட வேண்டும். சிவன் உமையவளையும் வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, இன்று மிகச்சிறந்த நாள். இன்பமும் துன்பமும் இணைந்து வந்தாலும் கூட நீங்கள் இன்பத்தை மட்டுமே கைப்பற்றிக் கொள்ள வேண்டுமானால் சிவனை வழிபட வேண்டும், உமாதேவியை வழிபட வேண்டும், நந்தியை வழிபட வேண்டும். 7லே கேது. வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எதையும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் தாய் வழி ஆதரவு உண்டு. பெற்றோர் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு அரசல் புரசலாக இருந்தவர்கள் இப்பொழுது ஒத்து வருவார்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியலாம். உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வேண்டிய ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுப்பார்கள். சில நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். 7 நடைபெறுவதால் யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.